எப்போதுமே வந்து கண்ணால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், முக்காலில் முகத்துக்கு நல்லா இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஸோ இது எங்கள் அம்மா சொன்னது தான், பார்க்கும்போது நல்லா இருக்கணும்டா. வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்? சென்னையில் இருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக எங்கே பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம். தீபாவளி ரெசிபி நம்ம நிறைய பார்த்துருவோம். ரெசிபி என்னன்னா தேன்குழல் முறுக்கு. இந்த தேன்குழல் முறுக்கு ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த தேன்குழல் முறுக்குல பட்டை, ஏலக்காய், ஓமம், லவங்கம் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. இது நாலுத்துக்குமே பொதுவான மருத்துவ குணங்கள்ங்கிறது ஒரு ரியாலிட்டி இருக்குது. ஸ்ட்ரெஸ் போயிடும், வெயிட் லாஸ் இருக்கும். ஓமம் வந்து பர்டிகுலராக வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த பீரியட்ஸ் போது கிராம்ஸ் வரும், அந்த கிராம்ஸ் வராது, அந்த வலி வராது, அது மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பெரும்பாலும் வந்து தேன்குழல் முறுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு மாவு போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. எல்லா தேன்குழலையுமே வந்து நீங்கள் உளுத்தம்பருப்பும் அரிசி மாவும் தான் யூஸ் பண்ணுவீங்க. நாங்கள் வித்தியாசமாக வந்து கடலை மாவும் அரிசி மாவும் யூஸ் பண்ணுறோம். இந்த உளுத்த மாவில் வந்து இந்த மசாலா வந்து உளுத்த மாவோட சேர்ந்து இதாகாது. கடலை மாவில் தான் இந்த மசாலா வந்து ஃப்ளேவரும் இந்த ஃப்ளேவரும் ஒன்றாகும். ஆனால் இவங்க இந்த ஸ்பைசஸ் போடுறது யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக ஸ்பைசஸ் போடுறது யூஸ் பண்ணுறாங்க, என்ன நன்மைகள், இந்த ரெசிபி யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக வந்து அவங்க மாமியார் அது மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்துட்டுருக்கு. கேட்கும்போது உடல் நலத்துக்காக இது வந்து இந்த குளிர் காலத்துக்கு இந்த ஜலதோஷம் இருமல் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா மூலியமாக நான் கற்றுட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தனித்தனியாக வறுத்து பண்ணுறாங்களா? எல்லாமே ஒன்றா போட்டலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண போதில்லை, லைட்டாக அந்த இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு தான் லைட்டாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மசாலா அரைக்கிற பக்குவம் என்ன? நம்ம தேங்காய் பொடி போகிறோம், கொஞ்சம் கிராம இருந்தால் அடைச்சிக்கும், நல்லா நைஸாக போட்டோம், நைஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான விஷயம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, திரு சிவராம் சார் தான் மீட் பண்ணி பண்ண போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையாக. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கோம். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷம். இப்போ திரு கமலம் ஆனந்த் வந்திருக்காரு, நம்ம அவர் கூட சேர்ந்து நம்ம. சரி, ஓகே. நம்ம கமலம் ஆனந்தும் வந்திருக்காரு, நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து இந்த இதை செஞ்சுருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் மற்ற விஷயத்தை பற்றி ஒரு மிஸ்டர் ஆனந்த் சொல்லுவார். சரி, வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வெரி நைஸ். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் சந்திக்கிறது. ஓகே. தீபாவளி ஃபங்க்ஷன் டைமில் நிறைய பேர் வீட்டில் பலகாரம் பண்ணுவாங்க. அவங்கள பண்ண முடியாத டைமில் இன்கேஸ் அப்படி யாரை கேட்டோன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம்ல? ஆமாம் சார். நம்பர் கொடுங்களேன். கமலம்ஸ் அண்ட் பட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்பெஷலி ஃபார் தீபாவளி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலைஸ்டாக நிறைய தேங்குழல் அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறோம். அதை தவிர கைமுறுக்கு, தட்டை பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸில் வந்து பாதுஷா, லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக், கீ மைசூர் பாக், அது மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மில்லட் பேஸ்ட்லேயும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போது யாருக்காவது இந்த தீபாவளிக்கு ஆர்டர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்க கமலம்ஸில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 9840434233. ஃபார் எனி என்கொயரிஸ் அண்ட் எதுக்கு வேணும் அப்படின்னாக்க நீங்கள் பட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். 7500-72287. ரொம்ப நன்றி அண்டி. சரி, இப்போ நம்ம கிச்சன் போகலாமா சார்? இப்போ இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கண்டிப்பாக. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: பட்டை ஒரு 4-5 துண்டு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1 டேபிள் ஸ்பூன், பச்சரிசியில் மாவு அரிசி 1 கிலோ, கடலை மாவு 1/2 கிலோ, தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள்தூள், கிராம்பு 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 150 கிராம், பொரிப்பதற்கு கடலெண்ணெய். ஸோ இதுதான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராம்பு, பட்டை, ஓமம் இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே. ஸோ இது மாதிரி வறுத்துட்டு பவுடர் பண்ணுறோம். வறுத்துட்டு பவுடர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த ரெசிபிகள் வந்து யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, எப்படி? எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக வந்து அவங்க மாமியார் அது மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்துட்டுருக்கு. நானும் வந்து பக்கத்து வீடு எடுத்த வீட்டில் கேட்கும்போது கூட கொஞ்சம் ஆச்சரியமாக வந்து பார்ப்பாங்க. நாங்கள் கொண்டு போய் தீபாவளிக்கு பலகாரம் கொடுக்கும்போது
இது நல்லா இருக்குது, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது உடல் நலத்துக்காக இது வந்து இந்த குளிர் காலத்துக்கு இந்த ஜலதோஷம் இருமல் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா மூலியமாக நான் கற்றுட்டு வரேன். ஓகே, சரி சார், இப்போ பண்ண ஆரம்பிச்சலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த அடுப்பு மூட்டுறதுக்கு முன்னாடி இந்த கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. சரி, ஓகே. 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு. சரி, ஓகே. ஓகே, அடுத்து நம்மளுக்கு வந்து ஓமமா? ஓகே, ஓமம் கூட போட்டலாமா? எல்லாமே ஒன்றா போட்டலாம். சரி, ஏன்னா வந்து ரொம்ப நம்ம ரோஸ்ட் பண்ண போதில்லை, லைட்டாக அந்த இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு தான் லைட்டாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம். சரி, ஓகே. இந்த பட்டையில் வந்து ஒரு 4-5 பட்டை. ஓகே, வெயிட் லாஸும் யூஸ் பண்ணுவாங்கல்ல? இது 4த்துக்குமே பொதுவான மருத்துவ குணங்கள்ங்கிறது ஒரு ரியாலிட்டி இருக்குது. ஓகே, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் போயிடும், வெயிட் லாஸ் இருக்கும். ஓமம் வந்து பர்டிகுலராக வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த பீரியட்ஸ் போது கிராம்ஸ் வரும், அந்த கிராம்ஸ் வராது, அந்த வலி வராது, அது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ஃப்யூச்சரில் அதை பற்றி பேசுவோம். சரி, ஓகே. நான் பற்ற வச்சுக்கிறேன். ரொம்ப ஹீட் ரொம்ப ஸ்லோவாக வச்சு ஓகே ட்ரை பண்ணுங்கள். வறுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஓமம் கறிடும். ஓகே, அதனால் ரொம்ப ஸ்லோவாக வச்சு வச்சிங்கன்னா எனக்கு வந்து தேவைப்படுறது வந்து இந்த ட்ரைனஸ் போகணும். இவ்வளோ ஈரப்பதம் எதாவது இருந்ததுன்னா ஈரத்தன்மை வந்து இதில் போயிடுச்சுன்னா இன்னும் அரைக்கி போயிடும். சரி, ஓகே. ஈரத்தன்மை அரைச்சாலும் உங்களுக்கு சரியாக பவுடரும் ஆகாது. சரி, ஓகே. இல்லை இன்னும் பண்ணலாம், நல்ல வெயில் அடிக்கும் போது காய வச்சு எடுத்து வைக்கலாம். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பொறுமையும் நேரமும் இல்லை. ரைட். நல்லா இயற்கையாகவே வெயில் நல்லா காய வச்சு எடுத்து வைக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு சின்ன சின்ன பொருளுக்கு வந்து வச்சு நேரம் இல்லை, நல்லா வறுக்கிறது பெஸ்ட்டு. இந்த குழம்பு தூள் காய வைப்போம்ல? ஆமாம், மிளகா, முழுதனியா, மஞ்சள், அதெல்லாம் நல்லா பெரிய குவான்டிட்டி அதனால காய வச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இது சின்ன குவான்டிட்டி பறந்துடும் இருந்துடும், அந்த மாதிரி 1008 இது இருக்கிறதுனால சரி, ஓகே. வறுக்கிறது பெட்டர், நல்ல ஆர்வமாக வருது பாருங்க எல்லாம் செஞ்சு. ஓமத்தோட வாசனை பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் நல்லா வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த மிளகு, அந்த லவங்கம், அதுக்கப்புறம் பட்டையும் நல்ல வாசனை வரும். போகிறோம், இந்த வறுத்தது போகிறோம். போதுமா? ஓகே, இந்தாங்க இதில் மாற்றிடலாம். மிதமான சூடில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தாச்சு. நல்ல வாசனை. அப்பா, எல்லாமே ஸ்பைசஸ் தானே. நார்மலாக வந்து ஓமம் தண்ணி குடித்தாலே போதும். கண்டிப்பாக டெய்லி அதை ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம். ஸோ ஓமம் வந்து பச்சளம் குழந்தையிலேருந்து வயசான கழவர்கள் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ நிறைய ட்ராவல் பண்ணுறதுல லேட்டாக சாப்பிடும் போதோ இல்லை அங்கங்கே ஃபுட் டேஸ்ட் பண்ணும்போது என்ன வேணால் கொஞ்சம் அதிகமான வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஓமம் தண்ணி குடித்தா நல்லது சொன்னாங்க. ஸோ அதனால் வீட்டில் அம்மாவுக்கு சொன்னதால் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இது பவுடர் பண்ண கொடுக்கணுமா? இது எப்படி பவுடர் பண்ண போகிறோம்? நைஸாவா இல்லை கொஞ்சம் போட்டு நல்லா நைஸாக படிப்போம். நல்ல நைஸாக நம்ம தேங்காய் பொடி போகிறோம், கொஞ்சம் கிராம் அதனால் அடைச்சிக்கும். அதனால் நல்லா நைஸாக போடும், நல்லா நைஸாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இது பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் இந்த பவுடர் பண்ண அந்த மசாலாவோட அரிசி மாவு, அதுக்கப்புறம் இந்த கடலை மாவுலாம் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த மசாலாவை நம்ம அரைச்சாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நைஸாக மசாலா அரைச்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மசாலா வந்து நல்லா வாசனை இருக்குது. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு போட்டு போகிறோம். சரி, ஓகே. அடுத்தது வந்து கடலை மாவு எடுத்துருவா. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த அரிசி பற்றி சொல்லுங்கள். என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்க? இங்கே வச்சுருக்கீங்க. நார்மலாக வந்து பலகாரத்து எல்லாத்துக்குமே இந்த அரிசி தான். என்ன அரிசி இது? இது வந்து மாவு பச்சரிசின்னு சொல்கிறாங்க. ஓகே, 5020ன்னு சொல்லுவாங்க. இப்போ 5020 சொல்லி பேர் கேட்டு சொல்லி வந்து யாரும் இப்போ கொடுக்குறது இல்லை. ஸோ மாவு பச்சரிசின்னா கண்டிப்பாக அதை எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, அதனால் நிறைய மாவு காணும், ஒயிட்டாக இருக்கும், அது மாதிரி பல குணங்கள் இருக்கிறதுனால இந்த மாவு பச்சரிசிலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த அரிசி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டேரெக்டாக மிஷின் அரிசி வந்துட்டு அப்படியே சளிச்சு வச்சுருவோம். ஓகே, இந்த ஊற வச்சு அரைக்கிறது அது மாதிரி டேரெக்டாக அரிசி வந்து தான். ஓகே, அரிசி வந்து சளிச்சு ஆற விட்டுட்டு பேக் பண்ணுறோம். ஓகே, அரைச்சி முடிச்ச பிறகு சலிக்கிறோம், ஆற விட்டுறோம். சூடோடய பேக் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஏன் சூடோட கூட என்ன காரணம்? அந்த ஹீட்டில் வந்து ஆவி வரும், அந்த ட்ராப்லெட்ஸ் இருக்கும். சாதாரண சூடான பொருளை நீங்கள் மூடி வச்சிங்கனாலும் இந்த ஆவி மேலே போகுதுல, லம்ஸ் வரும், பூச்சி வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு இன்னைக்கு இந்த அரிசி மாவு அரைச்சி வச்சோன்னா ஒரு மாதம் கழிச்சு நல்லா சூடாக பேக் பண்ணிச்சுன்னா 10 நாளே வந்துடும். சரி, ஓகே. இது ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக இந்த அரிசியை பற்றி நான் சொல்கிறேன்னா, நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நுணுக்கங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதனால தான் அரிசி மாவு போட்டுறோம். ஓகே, இந்த 1 கிலோ அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவும் இந்த பேஸில் போட ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம எத்தனை கிலோ அரிசி யூஸ் பண்ணுறோம்? 1 கிலோ யூஸ் பண்ணுறோம்ல. இதுக்கு நம்ம 1 கிலோ அரிசி. ஓகே, எத்தனை முறுக்கு வரும் நம்ம டோட்டலாக போட்டு ரெடி பண்ணால்? இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ கடலை மாவு சேர்க்க போகிறோம். மொத்தம் 1.5 கிலோ வந்து
1.5 கிலோ வந்து ஒரு 2 கிலோ அளவில் உங்களுக்கு வந்து முறுக்கு வரும். இல்லை 1 கிலோனா எத்தனை முறுக்கு வரும் நம்ம நீங்கள் பண்ணுறது? அப்படிங்கிற 50 to 60 வரும். ஓகே, 50லேருந்து 60 நம்ம இது இப்போ நம்ம யூஸ் பண்ணதுக்கு வந்து 120 100 to 120 வரும். சரி, ஓகே டன். இப்போ இந்த கடலை மாவு இப்போ நிறைய பேர் உளுத்தம்பருப்பு பவுடர் போடுவாங்க தேன்குழல் முறுக்கில். நம்ம எதுக்கு கடலை மாவு யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? கரெக்ட், நல்ல கேள்வி சார். ஏன்னா எப்போ கேட்பீங்க, எல்லாருக்கும் டவுட் வரும், அதனால தான் நான் எப்போ கேட்க வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த உளுத்த மாவில் வந்து இந்த மசாலா வந்து உளுத்த மாவோட சேர்ந்து இதாகாது. இப்போ கடலை மாவில் தான் இந்த மசாலா வந்து சேரும்போது ஒன்றா சேரும்போது நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் இந்த ஃப்ளேவரும் ஒன்றாகும். ஸோ உளுத்த மாவோட ஃப்ளேவருக்கு வந்து இந்த ஃப்ளேவர் அது ஒன்று தான் காரணம். மற்ற டேஸ்ட்டோ மற்றதெல்லாம் மாறாது. இந்த ஃப்ளேவரை வந்து நம்ம எப்போதுமே வந்து கண்ணால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், முக்கால் முகத்துக்கு நல்லா இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது எங்கள் அம்மா சொன்னது தான், பார்க்கும்போது நல்லா இருக்கும்ல. ஓகே, அடுத்து வந்து இந்த மசாலா போட்டு அரைச்சி வச்சுருக்கு இல்லையா? சரி, ஓகே. அந்த ஸ்பூன் பண்ணி கொடுங்க. ஸ்பூனில் தான் போடணுமா? இல்லை, அளவுக்கு. சரி, ஓகே. ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, மொத்தம் அரைச்சது வந்து நம்ம நிறைய அரைச்சிட்டோம். ஓகே, இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து. சரி, ஓகே தான். இப்போ இன்கேஸ் அதிகமாக இந்த மசாலா போட்டால் என்ன ஆகும்? ஃப்ளேவர்ஸ் டாமினேட் பண்ணுமா எப்படி? ஃப்ளேவர் டாமினேட் பண்ண ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு காரம் வந்துடும், கலர் டாமினேஷன். இது வந்து நார்மல் தேங்காய் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், நம்ம கடலை மாவு போட்டனால லைட்டாக எல்லோவில் இருக்கும். ஸோ இது கலர் வந்து அதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம்ல. ஓகே, அந்த கலர் டாமினேஷன் வந்துடும், அதெல்லாம் ஃப்ளேவரும் டாமினேட் ஆகும். ஓகே, அதெல்லாம் கரெக்டான அளவு யூஸ் பண்ணுறது நல்லது. சரி, ஓகே. 2 டேபிள் ஸ்பூன் வந்து. சரி, ஓகே. மசாலா இன்கேஸ் அப்படி இந்த பவுடர் மீந்துச்சுன்னா நம்ம எத்தனை நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் சார்? இது 6 மாதம் கூட வச்சுக்கலாம் சார், டைட்டான டப்பாவில் போட்டு வச்சா. இதுக்கு மட்டும் கிடையாது. இந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் குருமா கிருமா அது மாதிரி பண்ணுற ஐட்டத்துக்கு கூட நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே டன். அடுத்தது சார்? அடுத்து வந்து வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் 150 கிராம்ஸ் அளந்து வச்சிருக்கு. ஓகே. ஸோ இந்த வெண்ணெய் ஓகே. இந்த இடத்துல இந்த வெண்ணெயோட ரோல் என்ன? ஏன் வெண்ணெய் வந்து பர்டிகுலராக வந்து தேன்குழல் முறுக்கில் யூஸ் பண்ணுறோம்? நான் போகிற இடத்துல பர்டிகுலராக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கேட்பேன் நான். ஸோ அதனால நான் கேட்குறேன். சில பேர் வந்து இதில் சுட்டெண்ணெய் வச்சு கலந்துப்பாங்க. அந்த சாஃப்ட்னஸ் தான் வெண்ணெய் போடுறது இல்லை எண்ணெய் விடுறது எதாக இருந்தாலும் அந்த சாஃப்ட்னஸ் தான். நம்ம வந்து வெண்ணெய் போட்டு பசங்கன்னா கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும், கொஞ்சம் அரமும் நல்லா இருக்கும். ரைட். இந்த மெது போண்டா பார்த்தீங்கன்னா அந்த சூடான எண்ணெய் போடுவாங்க, மேலே கொஞ்சம் முறுமுறுக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக சூடு எண்ணெய் போடுவாங்க. ஸோ ஒரு விஷயங்கள் இருக்குது. வேறு என்ன சார்? உப்பு போடுறோமா? போடுறோம். இது தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஓகே. உப்பு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அளவு எடுத்து வச்சுருக்காரு. எத்தனை கிராம் போடுறீங்க? 1.5 கிலோக்கு வந்து நான் 30 கிராம்ஸ். 30 கிராம்ஸ். இது வந்து அவங்க பல்காக பண்ணும்போது எல்லாமே மெஷர் பண்ணி தான் போடுறாங்க. இது எதுக்காகனா அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா சின்னதாக ஒரு டேஸ்ட் நாளைக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மெஷர்மெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வாங்கினாலும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே டன். மஞ்சள் பொடி கொஞ்சம் போடும். மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோமா இதில்? மஞ்சத்தூள். ஓகே. நாட் ஒன்லி கலருக்கு மட்டும் இல்லை, இப்போ எல்லாமே வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான சம்மந்தமாக போடுறோம். இந்த மஞ்சள் வந்து அதில் ஒன்று. சரி, ஓகே. மஞ்சளும் ஓமமும் சேர்ந்ததுன்னா கேன்சரை கூட ஃபைட் பண்ணுங்கிறாங்க. ரைட். எல்லாத்தையும் கலந்துட்டு தண்ணி ஊற்றி பசிடுவோம். சரி, ஓகே. மிக்ஸ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தேன்குழல் வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு பண்ணுறது எனக்கு புது அனுபவம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சார். உண்மையாகவே வந்து யூடியூப் மூலியமாக நிறைய பேருக்கு ரெசிபி நம்ம சொல்கிறோம், ஆனால் அதே டைமில் நானும் கற்றுக்கிறேன். ஏன்னா தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம கடல் மாதிரி இல்லை உணவு சொல்லும் போது. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட அந்த மசாலா நம்ம போட்டுக்கலாம். ஆனால் சவுத் இண்டியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு மசாலா மேலே அதிகம் விரும்ப மாட்டாங்க. ஓகே. இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறோமா? நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே. ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிங்கன்னா ஓகே அரிசிமா கொஞ்சமாக இங்கே கடலைமா இந்த பக்கம் அப்படிலாம் இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே டன். போட்ட எல்லா விஷயமும் நல்லா கலந்தாச்சு. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா பச்சு. சரி, ஓகே. ஊற்றுவா நான்? ஊற்றுங்களா? ஓகே, அப்படியே ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஓகே. தண்ணி தேவைப்படுனா அப்புறம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போ ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்ன மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக மாவு மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. மாவு வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. கொஞ்சம் கொடுங்களேன், மொத்தமாக எடுத்து கொடுங்களேன். ஓகே. கையில் ஒட்டலை, அவர் கையில் கொஞ்சம் ஒட்டுது, என் கையில் ஒட்டலை. ஏன்னா அந்த மாவை மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள்
ரொம்ப லூஸ்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப டைட்லாம் சொல்ல முடியாது. ஒரு மீடியமான அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்படி தொட்டிங்கன்னா அந்த மாவு இப்படி இறங்கும். ஒரு ஒரு சாஃப்டான ஒரு பக்குவத்தில் வருது. ஆமாம், டன். இது அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? அடுத்து அவ்வளோதான், எண்ணெய் கடாயை ஏற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம புளிய வேண்டியதான். ஓகே, டன். என்னங்க நம்ம இதுக்கு வந்து இந்த இதுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு டேரெக்டாக வந்து தென்குழல் புளிய வேண்டியதான். ஓகே, முதல்ல நம்ம கடலெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ வந்து நாங்கள் எங்கள் கஸ்டமருக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், தேங்காய் எண்ணெய் அவங்க எதில் கேட்குறாங்களோ அதில் நாங்கள் பண்ணி தரோம். சரி, ஓகே. மினிமம் 3 to 4 kg இருந்ததுன்னா அவங்களோட சாய்ஸ்க்கு விட்டுட்டு அந்த அவங்க சொல்கிற எண்ணெயில் பண்ணித்தரோம். ஓகே, இப்போ என்ன சூடாகட்டுமா? ஆமாம். ஓகே, சைடில் நம்ம அப்படியே முறுக்கு புளியலாம்ல? முறுக்கு புளியலாம். முறுக்குழாய். இதுக்கு வந்து இந்த 3 ஓட்டை உள்ளது. ஸ்டார் இல்லை, இது வந்து ரவுண்டு. இதோட கொஞ்சம் பெருசு பார்த்தேன் காரைக்குடியில். ஆமாம், இந்த 5 ஓட்டை உள்ளதும் இருக்குது. எங்கள் குழா சின்னதுனால இந்த இது போடுறோம். 1ஆம் நம்பர் குழா போட்டு பெரிய குழா போட்டிங்கன்னா பெருசாகும். நீங்கள் நார்மலாக பண்ணும்போது பல்காக பண்ணும்போது எந்த குழாயில் யூஸ் பண்ணுவீங்க? எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணுறேன். இதான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. சில பேர் அந்த பெருசாக வச்சுருப்பாங்கல்ல, அப்படி வச்சு சுற்றுற மாதிரி. அது இருக்குது எங்கள்கிட்ட. அது வந்து தேன்குழல் வந்து அது நீட்டாக வரும், சின்ன ரவுண்டாக வரும். ஓகே. சின்ன வெள்ளையா இந்த சைஸ் வெள்ளையாக வரும். அதுவும் வச்சிருக்கீங்களா? அதுவும் வச்சிருக்கோம். அது ஸ்ட்ரைட்டாக பொடியது. ஓகே. ஸ்ட்ரைட்டாக பொடிஞ்சா அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? தேன்குழலுக்கும் அது யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து மனோகரம் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் பண்ணுறது ஸ்ட்ரைட்டாக போடுவோம். இந்த பட்டர் தேன்குழலுக்கு யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே, டன். இந்த லாஸ்ட் டைம் வந்து நம்ம திருச்சியில் பண்ணும்போது இந்த தட்டு நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி பல்காக நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி தட்டு யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லை இது மாதிரி கரண்டியில் வந்து எண்ணெய் தடவிட்டு இது மேலே புரிஞ்சு ஒன்றா கூட போடலாம். நல்லா நார்மலாக நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி தான். இதுக்கப்புறம் ஆனால் அந்த முறுக்கு புளியதும் ஒரு கலை. இந்த மாதிரி தான். ஓகே. ஓகே, நைஸ். இது மாதிரி பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் வந்து தேன்குழல் மாதிரி வேண்டாம், நீட்டாக வந்து பண்ணி சாப்பிடலாம், அதுவும் அப்படியும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே தான். இது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒன்று கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். ஓகே. சின்ன சைஸ் கரெக்டான அளவு. பக்கத்து வீட்டுக்கு எடுத்து வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 4 முறுக்கு 5 முறுக்கு கொடுக்கலாம். அதுனா வந்து 1/4 கிலோ கொடுக்கலாமா, 1/2 கிலோ கொடுக்கலாமா. ஓகே. அவங்க கிட்ட 10 பேர் இருக்காங்களா, 10 கூட, 8 பேர் இருக்காங்களா, 8 கூடன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம வீட்டில் மெஷர் பண்ணி தான் கொடுப்போம். அவங்க வீட்டில் அதிகமாக இருக்காங்க மக்கள், கொஞ்சம் 2 முறுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து சொல்லுவாங்க. நம்ம புளியும் போது ஒரு ஈவன் சைஸில் சின்ன சைஸில் பண்ணுறோன்னா நல்லாயிருக்கும். ஒரு கன்ஃபியூஷன் வராது. அவங்களுக்கு வந்து 20 முறுக்கு கொடுத்தாங்க, 10 முறுக்கு கொடுத்தாங்க. ரியலி வந்து வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த முறுக்கில் இந்த மாதிரி ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இது இருக்கும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். கலர் இந்த எல்லோ கலரில் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, ஒயிட்டாக தான் பார்த்துருப்பீங்க. அம்மா இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. கண்டிப்பாக அவங்களே ஒரு வீடியோ எடுத்துருப்பேன் நான். கண்டிப்பாக இன்னும் நிறையா வச்சுருக்காங்க, நான் பாதி கற்றுக்கலண்ணா. ஓகே, எல்லாத்தையும் புரிஞ்சாச்சு. அடுத்தது ஃப்ரை பண்ணுறோமா? ஃப்ரை பண்ணலாம். ஓகே, கொடுங்க. இது மாதிரி எல்லா தட்டிலையும் புரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். சரி, ஓகே, டன். காமிங்களேன். இந்த மொட்டு இல்லை, தாமரை மொட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அழகாக ரவுண்டாக சின்ன சைஸ் எல்லாமே ஒரே ஈவன் சைஸாக இருக்கு பாருங்க. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே, போட்டுருங்க சார். என்ன சூடாகிடுச்சா? என்ன சூடாகிடுச்சு? ஓகே, கரெக்டான சூடு வந்த பிறகு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, தட்டு இப்படி போட்டு அப்படி மெதுவாக இருக்கிறீங்க. ஆமாம், ஒரு டைமில் ஒரு தட்டு தான், ரைட்டா? ஒரு தட்டு தான். நீங்கள் வந்து நிறையா பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ஆஃப் பாயில் எடுத்து வச்சுருவோம். சரி, ஓகே. ஒரு 3 தட்டு 4 தட்டு போட்டு ஆஃப் பாயில் எடுத்து வச்சுருவோம். அந்த ஆஃப் பாயில் மட்டும் மொத்தம் சேர்ந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக திருப்பி போட்டு இன்னும் வாட்டி. ஓகே, நம்ம அப்படி பண்ணுறோம். அதே மாதிரி போட்டோம். நீங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே டைமில் ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். இது மாதிரி பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது ஹாஃப் டன் பண்ணி தான் பண்ணுவாங்க. அவ்வளோதான். தனித்தனியாக வந்துடுது. தனியாக வந்துடும் நேரம் ஆக ஆக. ஆமாம். ஓகே, கொஞ்சம் வெந்து வர டைமில் தட்டு தனியாக வந்துடுது. ஆமாம். ஓகே. இந்த மாதிரி தட்டிலாம் நீங்கள் நார்மல் தட்டை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அந்த பலகாரம் தட்டு இருக்குல்ல, பொரியலோ இல்லை காய்கறி தொட்டு சாப்பிட்றது ஒரு சின்ன தட்டு தருவாங்க அம்மாலாம், அந்த தட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ வந்து ஆஃப் பாயில் எடுத்து இந்தாங்க ஜார்னி. நீங்கள் ஆஃப் டன் எடுத்துடுறீங்க. ஆமாம். போதுமா? இது போதும். இந்த ஆஃப் பாயில் அப்புறம் நெக்ஸ்ட் தட்டு போட்டு அதையும் ஆஃப் பாயில் எடுத்து வச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா ஃபுல் பாயில் பண்ணி. சரி, ஓகே, டன் டன் டன். இன்னொரு தட்டா? இன்னொரு தட்டு.
இப்போ நம்ம 2 வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். 2 வாட்டி ஆஃப் பாயில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஃபுல் பாயில் இப்போ 2 பாயில் எடுத்து வச்சதுக்கு ஃபுல் பாயில் போடுறோம். ஃபுல் பாயில் போடும்போது எண்ணெயோட ஸ்டீமை வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். கம்மியாக இருக்கும். ஆமாம். ஓகே. மீடியத்துக்கும் கீழே வந்தால் போதும். ஓகே. என்ன காரணம் ஏன் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுறோம்? என்ன காரணம்? ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுறது உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வேகும். கலர் மாறாது. ஹை ஃப்ளேமில் போட்டால் மேலே மட்டும் வந்துடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். சரி போட்டுடலாம். அந்த முறுக்கு அப்படியே பாருங்களேன், அப்படியே அந்த எல்லாமே ஒரே ஈவன் சைஸாக வந்துருக்கு எல்லாமே. தட்டு வேணுமா? தட்டு வேண்டாம். ஓகே. ஃபுல் பாயில் போயிட்டு இருக்கு. நல்லா இந்த பபுள்ஸ் வந்து நல்லா அடங்கணும். சலசலப்பு அடங்கணும். பபுள்ஸ் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. நல்ல ஒரு 1000-2000 பபுள்ஸ் மாதிரி தெரியல, அது ரொம்ப கம்மியாகிடும். கம்மியானோன்னா வெந்துடுத்து, அதான் வந்து வேகிறதுக்கு அறிகுறி. நீங்கள் வீட்டில் எப்படி முறுக்கு ஃப்ரை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணுறோம். ஆஃப் பாயில் எடுத்து வைக்கும்போது வந்து இங்கேயும் வெந்துட்டு அந்த ஹீட்டில் வந்து இங்கேயே வெந்துட்டே இருக்கும். ஸோ வந்து ஆஃப் பேக் முடிஞ்ச உடனே ஃபுல் பேக் போடும்போது அந்த வெந்ததும் உள்ளுக்குள்ளே சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். ஓகே, இதெல்லாம் செம்ம இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம பண்ணுற டைமில் மறந்துடுவோம். ரைட்டுங்களா? கரெக்ட். சம்டைம் மறந்துடுவோம். ஆஃப் பாயில் எடுத்து வச்சுட்டு போடுங்கிறது வந்து கேஸ் ஆகும். ரைட். நான் ஆஃப் பாயில் எடுத்து வெளியே வைக்கும்போது அந்த ஹீட் வந்து அந்த அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பேக் ஆகிடும். சரி, இது சூடாக சீக்கிரம் கொடுங்க. வரட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன். நல்லா ரெடி ஆகிடுச்சு. சரி, ஓகே. எடுத்துடலாமா? எடுத்துடலாம் சார். ஓகே. போட்டலாமா? சரி, டன். சுட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லா முறுக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. அப்படியே எடுத்து தட்டில் வச்சு தர்றாரு எனக்கு. ஓகே, டன். அந்த குழல் அது தெரியுது. நல்லா இருக்கு. ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. அருமையாக இருக்குது. இன்னும் முறுக்கு வந்து சூடு ஆறுன பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் முறுமுறுப்பு தன்மை அதிகமாகும். சூடோட சாப்பிடும்போது வேற. முக்கியமாக அந்த வாசனைகள் நல்லா இருக்கு. அந்த போட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இது வரைக்கும் நான் சாப்பிடாத ஒரு முறுக்கு, நல்ல முறுக்கு. அருமை. அந்த ஓமத்தோட வாசனை, அந்த பட்டையோட ஒரு மைல்டு வாசனை ரொம்ப அதிகமான தெரியாது. ஒரு மைல்டான ஒரு வாசனை, ரொம்ப மைல்டாக இருக்கும். இதில் இன்னொரு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் போட்டது அந்த ரிச்னஸ் நல்லா கொடுத்துருக்கு. சூப்பரான முறுக்கு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தீபாவளிக்கு எப்பவும் போல் உங்கள் நம்பர் கொடுங்க. எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கமலம்னு பேர். அவங்க வந்து 9840434233. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எங்களை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணணுன்னா எங்களது பட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் 755500722287 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். ஓகே, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் டெஃபினட்டாக இந்த முறுக்கு கேட்கவும் கொடுக்கலாம். அது மட்டும் லைக் க்ளோஸ் டு 40 டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சேவரி அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. உங்கள் நேரத்தை ஒதுக்கி அழகாக எனக்கு நிதானமாக எனக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. சரிங்களா? நன்றி. தேங்க்யூ.